ஹலோ வியூவர்ஸ். டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து நேற்று மிகவும் முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸாக வெளியிட்டிருந்தாங்க. ஸோ சமீபத்தில் நடந்து முடிந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A அந்த தேர்வுக்குண்டான பணியிடங்கள் அதிகரிப்பு குறித்த ஒரு புதிய மிகப்பெரிய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி லீடர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான செய்தித்தாளில் கூட வெளியிட்டிருந்தாங்க. ஸோ நிறைய வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். இந்த குரூப் 2, குரூப் 2A அண்ட் குரூப் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் தொடர்ந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகலாம். நிறைய வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு. நிறைய டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களுக்கு உண்டான அந்த ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த குரூப் 2, குரூப் TA மற்றும் குரூப் 4லேயே வந்து அந்த வேகன்சி இன்க்ரீஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி அளவு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 மற்றும் குரூப் TAல வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 15/7 வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டாங்க. ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 28/9 வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதாக வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அந்த தேர்வு நடந்ததுக்கு உண்டான அந்த ஆன்சர் கீ அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு ஆன்சர் கீயும் வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடன்டம் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் தான் வந்து அவங்க எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. போஸ்ட் ஒன்று தான், பட் அது எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறது தமிழ்நாடு சப்பார்டினேட் சர்வீஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா 10 வேகன்சி இருக்குது. அதேமாதிரி ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இருக்குது, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இருக்குது. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் கிரேட்டர் சென்னை போலீஸ் அந்த மாதிரியான இதில் வர்றது. அடுத்து சீனியர் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி வந்து பல்வேறு பணிகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அசிஸ்டண்ட்டில் பாருங்கள் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு. ஸோ போலீஸில் இருக்குது, மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸில் இருக்குது, பேக்வர்ட் கிளாஸஸ் வெல்ஃபேரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த மாதிரி நிறையா ஸ்கூல் எஜுகேஷன் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ ஜாப்ஸும் இருக்குது, நான் இன்டர்வியூ ஜாப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதில் குரூப் 2Aல வந்து ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு இதுக்கெல்லாம் வந்து ஜாப் கூட அதில் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் லெவல் ஆஃப் பேலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து 15/7 இந்த குரூப் 2, குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட்டாங்களோ அப்போ குரூப் 2 நான் இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா 50 ஜாப்ஸும், குரூப் 2A நான் இன்டர்வியூவில் 595 ஜாப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி பாதிக்கு பாதி வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2வில் 32 இன்டர்வியூ ஜாப்ஸும், குரூப் 2Aல நான் இன்டர்வியூ ஜாப்ஸ் 593 ஆட் பண்ணி ஸோ மொத்தமாக 1270 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதில் குரூப் 2வில் வந்து பார்த்திங்கன்னா 82 வேகன்சியும், குரூப் 2Aல 1188 வேகன்சியும், மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 1270 வேகன்சி அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சிக்கு இன்க்ரீஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்தோன்னா நம்ம எல்லாருக்கும் தோணக்கூடிய ஒரே விஷயம், குரூப் 4 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா, அதில் ஏதாவது சான்சஸ் இருக்கான்னு. ஸோ நம்ம ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் பார்த்த வீடியோலேயே நம்ம என்ன பேசியிருந்தோம்னா, நம்ம செய்தித்தாள்களில் பார்த்த விஷயம் வச்சு இன்னொரு 2 months வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த கவுன்சிலிங், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த ப்ராசஸ் போகும். ஸோ அது வரைக்குமே இந்த பணியிடங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுலேயும் இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லியிருந்தாங்க, 2022லேயும் சரி 2024லேயும் சரி அந்த ப்ரீவியஸ் இயரோட வேகன்சியும் சேர்த்து தான் வந்து உங்களுக்கு பெரிய நம்பர்ஸாக தெரிஞ்சது. பட் இப்போ 2025ல் வந்து இந்த இயருக்கு உண்டான அந்த வேகன்சி அப்படிங்கிறத கரெக்டாக ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஏன்னா லாக்டவுனுக்கு அப்புறமா 22ல் நடக்கும்போதும் சரி, 22ல் நடந்ததுக்கு உண்டான ரிசல்ட்டே 23ல் தான் வெளியிட்டாங்க. அதனால் 23க்குன்னு சொல்லிட்டு குரூப் 4 எக்ஸாமினேஷன் நடக்கலை. ஸோ அந்த 23 + 24 ரெண்டோட வேகன்சி சேர்த்து தான் 24ல் நடந்தது. அண்ட் இப்போ 25ல் ஆஸ் யூஷுவல் நடந்துருச்சு. ஸோ 26ல் மேபி அந்த வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அது குறித்து டிஎன்பி தரப்புலேருந்து அஃபீஷியலான அந்த அப்டேட் வந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஹோப்ஃபுல்லி அதுவும் வரணும்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 எழுதக்கூடிய, குரூப் 2, குரூப் 2 எழுதக்கூடிய தேர்வுகளுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அதிகரிச்சிருக்கனால இப்போ ப்ரிலிம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு இப்போ வேகன்சி இன்க்ரீஸ் செய்யப்பட்ட அளவுக்கு இன்னும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1:10 ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் இது சம்மந்தமாக நெக்ஸ்ட் ப்ரீஃபாக ஒரு வீடியோ போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1:10 இருக்குன்னு வைங்களேன், 1000 வேகன்சி இருக்குது அப்படின்னா அப்போ நெக்ஸ்ட்டு மெயின் எக்ஸாமுக்கு ஒரு 10,000 பேரை கூப்பிட்டு அந்த 10,000 பேர்லேருந்து 1000 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ 2000 வேகன்சி இருக்கும்போது 20,000 பேர் கூப்பிடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் முதல்ல 645 வேகன்சி இருக்கும்போது ஒரு 1000 பேர் கூப்பிட்றாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு 1270 வேகன்சி இருக்கும்போது ஒரு 13,000 பேர் அளவுக்கு கூப்பிடுவதற்கான வாய்ப்பு வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது சம்மந்தமாக ப்ரீஃபாக எவ்வளோ பேர் கூப்பிடுவாங்க, என்னென்ன கேட்டகரி வைஸ் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.